வணக்கம். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம், ஜஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ண நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சிருக்கு. நம்ப முடியலையா? ஆமாங்க, இது ஒரு மினியேச்சர் சில்வர் ப்ளே பட்டன். கிளிக் பண்றாங்களாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர் சில்வர் ப்ளே பட்டன் தெரிஞ்சு யாரும் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. நான் சர்ச் பண்ண வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த சேனல்லையாவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவங்க எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சிம்பிளா வந்து கார்ட்போர்ட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள எப்படி வந்து இந்த லேபிள் பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளே பட்டன் எப்படி நம்ம கார்ட்போர்ட் வச்சு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் உங்கள் சேனலுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமான பெல் ஐகானை மறக்காம ஆல் பட்டனையும் தட்டி விட்டுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் மிஸ் ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து பிக்சல் லேப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டிஃபால்ட் லுக் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கான மெஷர்மெண்ட் என்னங்கிறது சொல்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இமேஜ் சைஸில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸ் வந்து நீங்கள் கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கோங்க. இந்த சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318 அண்ட் 386 அதுதாங்க சைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூகுள்லேருந்து ஒரு நல்ல சில்வர் ப்ளே பட்டனோட இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை நம்ம இதில் வந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரதுக்காக தான் இந்த சைஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த எட்ஜ் கார்னர்லாம் வந்து நம்ம செட் பண்ணி இதில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வேறு ஒரு சேனலோட ஒரு சில்வர் ப்ளே பட்டன் இல்லைங்களா, அந்த நேமை எடுத்துகிட்டு நம்ம சேனல் நேம் வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இதே பிக்சரை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி அதில் இந்த க்ரே ஷேட் இருக்கக்கூடிய ப்ளைனாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை மட்டும் நம்ம கிராப் பண்ணி அதை வந்து நம்ம திரும்ப இம்போர்ட் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரெசென்டட் டு அதுக்கு கீழே அந்த நேம் வரும் இல்லையா, சேனலோட நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு மறையிற மாதிரி ஹைட் ஆகிற மாதிரி அந்த க்ரே ஷேடு நம்ம ஒரு கிளிப்பிங் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம கவர் பண்ணணும். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு வேறு ஒரு சேனலோட நேமெல்லாம் ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்மளோட சேனலோட நேமை வந்து டெக்ஸ்ட்டில் கொடுத்து அந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ அந்த க்ரே ஷேட் மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது எல்லாமே ஒரே க்ரே ஷேட் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த பிக்சரில் இருந்தே அந்த க்ரே ஷேடை நான் க்ராப் பண்ணி அந்த அடுத்த சேனலோட நேமை வந்து நான் ஹைட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஹைட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட சேனல் நேம் வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அந்த ரைட் சைடு அந்த 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சைஸ் மட்டும் ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் உங்களோட சில்வர் ப்ளே பட்டன் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் ஒரு மினியேச்சர் ப்ளே பட்டன் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் க்ராஸ் 7 சென்டிமீட்டர், ஸோ அந்த ரேஞ்சில் தான் நான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கான லேபிள் ரெடி. இதுக்கப்புறமா கார்ட்போர்டு யூஸ் பண்ணி இந்த சில்வர் ப்ளே பட்டன் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ இமேஜ் ரெடி, நம்மளோட லேபிள் ரெடி. இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிற அந்த கலர் பிரிண்ட் பேப்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கார்ட்போர்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5x7 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அது கூட 2 ஒயிட் ஷீட் வச்சுருக்கேன். அதோட சின்ன பீஸ் சில்வர் ரேப்பர் அந்த ஷீட்டும் வச்சுருக்கேன். அண்ட் ஃபெவிகால் இதை வந்து ஒட்டுறதுக்காக. ஸோ இது வந்து ஃபுல்லாக பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷீட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் பேக் சைடு கவர் பண்ணிடுறேன். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அந்த ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அதை இந்த கார்ட்போர்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்துங்கிறதுக்காக. இப்போ பேக் சைடு ஒட்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரெல்லாம் நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒட்ட போகிறேன் பாருங்கள். ஸோ இது ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த கார்ட்போர்டோட இது வந்து நமக்கு வெளியே தெரியாது, ப்ளைனாக வந்துட்டு நமக்கு இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்காக தான் இப்படி. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் ரேப்பர் ஷீட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நீட்டாக வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளாக இல்லை ஒரு முடிஞ்சதுக்கு ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ அதை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இங்கே. ஏன்னா அந்த சில்வர் ஷேடு நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சில்வர் ரேப்பர் வந்து ஒட்டிட்டோன்னா ரொம்ப அதோட லுக் ரொம்ப நேச்சுரலாக நமக்கு தெரியும். இது ரொம்ப பெருசு இல்லைங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த சில்வர் ரேப்பரை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து வச்ச அந்த லேபிளில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு பெண்ட் எட்ஜ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வர அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பீஸுமே தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீஸ் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து இந்த கட் பண்ண இந்த லேபிளை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஒட்டணும். ஒட்டிட்டு அந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் பீஸ் அந்த பீஸை வந்துட்டு நம்ம அந்த சில்வர் ரேப்பரில் கரெக்டாக அந்த சென்டரில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளோட மினியேச்சர் சில்வர் ப்ளே பட்டன் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட எங்கள் அதிர்ஷ்டக்குட்டி சொல்கிற மாதிரி ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. ஸோ தட் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களை வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.